ஒரு பசுமை நிறைந்த கிராமம். அங்கே ஒரு குறும்பு பையன் இருந்தான். அவன் பெயர் சூர்யா. அவன் வேலை காலையில் மாடுகளை காட்டு விளைநிலத்திற்கு அழைத்துச் செல்லுவது. ஒருநாள் மாடுகள் அமைதியாக பசுமை மேய்ந்து கொண்டிருந்தன. ஆனால் சூர்யாவுக்கு சலிப்பு. அவன் சொன்னான், "சலிப்பா இருக்கே, ஒரு காமெடி பண்ணலாமா?" "புலி வருது, புலி வருது!" கிராமத்தினர் எல்லாம் கோடாரி கட்டை எடுத்துக்கொண்டு ஓடி ஓடி புலியை விரட்ட வந்தார்கள். ஆனால் புலியே இல்லை. "அடப்பாவி, இந்த பையன் பொய் சொல்றானே!" என்று கிராமத்தினர் கோபத்துடன் திருப்பினர். சூர்யா மட்டும் சிரிக்கிறான். அடுத்த நாளும் அதே காமெடி. மீண்டும் "புலி வருது, புலி வருது!" மக்கள் ஓடி வந்து பார்க்க மறுபடியும் புலியே இல்லை. "இவன பேச்ச கேட்டா நாம தான் முட்டாளா போவோம்" என்று கிராமத்தினர் கோபத்துடன் திருப்பினர். ஒரு மதிய நேரம் நிஜமாக காட்டிலிருந்து ஒரு புலி வந்தது. மாடுகள் பயந்து ஓடினன். சூர்யா நடுங்கி கத்தினான், "புலி வருது, புலி வருது! யாராவது உதவி செய்யுங்க!" ஆனால் யாரும் வரவே இல்லை. "அவன்தான் எப்பவும் பொய் சொல்வானே, இப்பவும் அதேதான் செய்றான்" என்று கிராம மக்கள் யாரும் வரவில்லை. பாவம், சூர்யாவன் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டான். நான் பொய் சொல்வதால் யாரும் நம்பவே இல்ல. இனிமேல் உண்மை மட்டும்தான் பேசுவேன் என்பதை உணர்தான். பொய் சொல்வது ஒரு விளையாட்டு போல தெரிந்தாலும், ஒருமுறை நம்பிக்கையை இழந்தால் உண்மையே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். கதையின் கருத்து: பொய் சொன்னால் நம்பிக்கையை இழக்க நேரும்.